அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மகிழ்ச்சி அடைவோம், ஏனென்றால் மீட்பர் நம்மை நாடி தேடி வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற கருத்தை மையமாக வைத்து இந்த 3வது திருவருகை கால திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் வருகிறார். எனவே நமக்குள்ளே இருக்கின்ற கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்கள், ஏக்கங்கள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் மறந்து துறந்து வர இருக்கின்ற ஆண்டவரை மகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்போம். அந்த வல்லமையை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் நம் மீது தெளிக்கப்பட இருக்கின்ற இந்த தண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வதித்து அச்சித்தருளுமாறு உருக்கமாக மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது புனித நாளாக இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசிர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி வர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசையா வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசிர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பெருக்கத்தை கேட்பு என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூயாவியும் துதியும் புகழும் ஒன்றாய் சேருக. ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை வழியின் வழியாக நாம் அவரது இறையரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. மன்றாடுவோமாக.
அனைத்தையும் படைத்தாளும் இறைவா, எங்கள் ஆண்டவரின் பிறப்பு விழாவை மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதை நீ நன்கறிவீர். நாங்கள் மீட்பின் ஆழ்ந்த மகிழ்ச்சியை உய்த்துணரவும் அதே மகிழ்ச்சியோடு மாண்புமிக்க விழாவினை சிறப்புடன் கொண்டாடவும் எங்களுக்கு துணை புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35. இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 10. அந்நாட்களில் பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியும் நம் கடவுளின் பெருமையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதவரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும்.
நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைப்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாளாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகிறார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறையினருக்கும் ஆட்சி செய்வார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியுமளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறை வாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் நமக்கு வழங்கும் அருள்வாக்கு. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. 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 வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 2-11 வரை. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெஸ்ஸியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையே, யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரையை விட மேலானவரை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றிதான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோ. அந்த முதியோர் இல்லத்திலே வழக்கத்திற்கு மாறாக ஒரு பரபரப்பு. அங்கு இருந்த எல்லா தாத்தா பாட்டிமார்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு காணப்படுகிறார்கள். மற்ற நாட்களிலெல்லாம் அழுகையும் வருத்தமும் துயரமும் துக்கமும் நிறைந்த அந்த முகங்களிலே அன்று மகிழ்ச்சியும் நிறைவும் சமாதானமும் இருக்கின்றது. அதை பற்றி அந்த முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருந்த அருள் சகோதரிகளிடம் கேட்ட பொழுது, ஒவ்வொரு வருடமும் இந்த நாளின் போது அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒரு மனிதர் அவர்களை பார்க்க வருவார், வந்து அவர்களுக்கு பரிசை கொடுப்பார். நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து தன்னுடைய நேரத்தை அவர்களோடு செலவழித்து அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்வார். அவரை ஒரு புதல்வனாக, தங்களுடைய குழந்தையாக இந்த மூத்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்று அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக காணப்படுகிறார்கள், ஆரவாரத்தோடு இருக்கிறார்கள் என்று அந்த சகோதரி சொன்னார். இறை இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, மூன்றாவது திருவருகை கால ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை, விசுவாசம், எதிர்பார்ப்பு, இப்படியாக பல கோணங்களிலே கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் முன்னோக்கி இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆகவே இன்றைய நாளிலே, இந்த 3வது திருவருகை கால ஞாயிறிலே மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷப்படுங்கள். அழுது புலம்ப அவசியமில்லை, கவலையோடும் மன வருத்தத்தோடும் இருக்க அவசியமில்லை. ஏனென்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவர், உங்களுடைய வாழ்வை வளமாக்கக்கூடியவர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு அற்புதமான அருமையான ஒரு நற்செய்தியை இந்த நாளிலே திருவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. மகிழ்ச்சி, மீட்பர் வருகிறார், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர் உங்களை தண்டிக்க வரவில்லை, உங்களுக்கு சாபமிட வரவில்லை, உங்கள் மேல் பழி சுமத்த வரவில்லை, மாறாக உங்களை மீட்க வரப்போகிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார், நிறைவை கொடுக்க போகிறார். ஆகவே மகிழ்ச்சியாக இருங்கள் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆனால் ஒரு சந்தேகம், யோவானுக்கு வந்த ஒரு சந்தேகம், நான் மனம் திரும்பல அப்படின்னா அழிஞ்சு போயிருவேங்கன்னு போதிக்கிறேனே, மக்களை பயப்படுத்தி கொண்டிருந்தேனே, மீட்பர் உங்களை தண்டிக்க போகிறார் நீங்கள் மனம் திரும்பாவிடில் என்று அவர்களை அச்சுறுத்தி வந்தேனே, இது என்ன இவர் வேறு விதமாக செய்கிறார் என்று திருமுழுக்கு யோவான் சந்தேகப்படுகிறார், ஐயமுறுகிறார். ஆகவேதான் தன்னுடைய சீடர்களை ஆண்டவரிடத்திலே அனுப்பி, என்ன செய்கிறீர்? நான் ஒன்று போதிக்கின்றேன், நீ ஒன்று செய்கின்றாயே, இந்த மக்கள் மனமாறாவிடில் அழிந்து விடுவார்கள் என்று நான் எச்சரிக்கை விடுத்தேனே, ஆனால் நீர் வருகிறாய், அன்பை பற்றி போதிக்கிறாய், மன்னிப்பை பற்றி போதிக்கிறாய், ஏழைகளுக்கும் எளியோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படும் என்றெல்லாம் மாயாஜாலம் காட்டிக்கொண்டிருக்கிறாயே என்ற ஒரு சந்தேக பார்வையோடு ஆண்டவர் இயேசுவிடத்திலே அனுப்புகிறார். இதற்கு என்ன பதில் சொல்லுகிறீர் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை அருமையாக எடுத்து சொல்லுகிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கப்படுகிறது, காது கேளாதவருக்கு காது கொடுக்கப்படுகிறது, முடவர்கள் எழுந்து நடக்கிறார்கள், இறந்தவர்கள் உயிர் பெற்று செல்கிறார்கள். இதுதான் இறையாட்சி. இப்படிப்பட்ட இறையாட்சியை தான் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார்கள். அதைதான் ஒரு மீட்பர் என்கின்ற நிலையிலே, இறைவனால் அனுப்பப்பட்ட பணியாளர் என்ற முறையில் நான் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவேதான் மகிழ்வோம், மகிழ்ச்சியாயிருப்போம், ஏனென்றால் மீட்பர் வந்து விடுகிறார். ஆனால் இப்படி கேட்ட யோவானை பற்றி ஆண்டவர் இயேசு பெருமையாக சொல்லுகிறார். மனிதர்கள் பிறந்தவர்களில் தலை சிறந்தவர் இவரை விட யாருமே இருக்க முடியாது என்று. ஏனென்றால் திருமுழுக்கு யோவானிடத்தில் இறை பற்றுதல் இருந்தது. திருமுழுக்கு யோவானிடத்திலே தமக்கு கொடுக்கப்பட்ட பணியை செவ்வனே செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருந்தது. எப்பொழுது அநீதி மறுக்கப்படுகிறதோ, அநியாயம் சமுதாயத்திலே தலைவிரி தாடுகிறதோ, அப்பொழுதெல்லாம் குரல் எழுப்பி இது தவறு என்று சுட்டி காண்பிக்கின்ற ஒரு தைரியம் அவரிடத்திலே இருந்தது. ஆக மொத்தம் ஒரு உண்மையான இறை பணியாளராக திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பணியை, ஆயத்தம் செய்கின்ற பணியை செய்து கொண்டு வந்தார். மூன்றாவதாக பிரியமானவர்களே, இறைவன் வருகிறார், மகிழ்ச்சியாக இருங்கள். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் திருமுழுக்கு யோவானை போல இறை பற்றுதல் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு அருமையான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். விண்ணரசிலே மிகச் சிறியவராக ஒருவர் இருந்தால் யோவானை விட பெரியவராக இருப்பார் என்கின்றார். விண்ணரசில சிறியவராக இருக்கிறவர் கூட திருமுழுக்கு யோவானை விட பெரியவராக இருப்பார் என்று நம்முடைய பங்களிப்பு, கிறிஸ்தவர்களாக நம்முடைய பங்கு பெறுதல் இறையாட்சியில மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது பிரியமானவர்கள்.
ஆகவே அந்த இறையாட்சிலே, அந்த விண்ணகத்திலே நாம் ஒரு அங்கத்தினர்களாக, உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியானதாக, நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால், இறை பிள்ளைகளாக, இறைவனுடைய குழந்தைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பிறப்பு பெருவிழாவை நாம் எதிர்பார்ப்பதோடு நின்றுவிடாமல், அல்லது அதற்குரிய உலக காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலோ, புது புது ஆடைகளும் இனிப்பு வகைகளையும் செய்து மக்களோடு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதாலோ நாம் உண்மையான, அர்த்தமான, பயனுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட முடியாது. மாறாக ஆண்டவர் இயேசு நம்மை நாடி வருகின்ற பொழுது, என் மகனே, என் மகளே, உமக்கு உம் இதயத்தை தருவாயா என்று சொல்லி நம்மிடத்தில் கேட்கின்ற பொழுது, எத்தனை பேர் ஆண்டவருக்கு அந்த ஏழை குடிலை போல நமது இதயத்தை கொடுக்க போகிறோம்? பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஆண்டவரே வாங்க, என் இதயம் உங்களுக்கு ஏற்றவாறு இருக்கிறது, என் இதயம் உங்களுக்காக தயாராக இருக்கிறது ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவை நமது இதயத்திற்கு வரவழைக்க தயாராக இருக்கிறோம்? இல்லை, அன்னை மரியாளையும் யோசேப்பையும் ஆண்டவர் இயேசுவை துரத்தி கொண்டிருக்கிறோமா? வேண்டாம், இங்கே இடமில்லை, எனக்கு பல காரியங்கள், பல விஷயங்கள் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது, எனக்கு என்னுடைய இதயத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று விரட்டிவிடப் போகின்றோமா? விண்ணரசுக்கு தகுதியானவர்களாக நம் இதயத்தை நாம் மாற்றிக்கொண்டால், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நாம் கொண்டாட முடியும். ஆகவே ஆண்டவர் இயேசு வருகிறார், எனக்காக வருகிறார், உலகத்திற்காக தனிப்பட்ட விதத்தில் என்னை மீட்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் என்னுடைய இதயத்தில் இருக்க வேண்டும், என்னை அவர் வழி நடத்த வேண்டும் என்ற தனிப்பட்ட முறையில் நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஒரு தாகத்தோடு ஜெபித்தோமே என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும், நம்முடைய வாழ்வானது முற்றிலும் மாறுதல் பெறும். ஆண்டவர் இயேசு தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார். மகிழ்ச்சியோடு தொடர்ந்து இந்த திருப்பலிலே பங்கெடுப்போம். ஆமேன். பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கிறார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனுவானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீதே வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் பரியனை கொண்டு இருக்கிறார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். சரீரத்தின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம்.
விசுவாச பொருளாய் நம்புகிறோம். ஆமென், ஆமென். புனித பவுலடியார் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகிறார், அகமகிழுங்கள், ஆண்டவரிலே அகமகிழுங்கள், ஏனென்றால் ஆண்டவர் அண்மையிலே இருக்கிறார், நம்மை மீட்க வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், மன நிறைவோடு இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வரவு, அவருடைய பிறப்பு நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்டவரிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றவர்கள் இறை வாழ்க்கையை ஒத்திருக்கிறார்கள். ஆகவேதான் கிறிஸ்மஸ் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய இதயத்திலே குறிப்பான விதத்திலே கொண்டாட வேண்டும் என்றால் நம்மை நாம் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும், ஆவியானுடைய வரங்களினால் நம்மை நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஆகவே தேவையான வல்லமையை இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே சமர்ப்பித்து செபிப்போம். உங்களுடைய பதில், இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, உம்மால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், வேதியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உலகெங்கும் நற்செய்தி பரப்பவும், குறிப்பாக ஒடுக்கப்பட்டோருக்கும் சிறைப்பட்டோருக்கும் என்றும் நற்செய்தியை அறிவித்து வாழவும், அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, உலகை ஆளும் தலைவர்கள், குறிப்பாக எங்கள் இந்திய தேசத்தையும் தமிழகத்தையும் ஆளும் தலைவர்கள் யாவரும் நடுநிலையோடு மக்களின் வறுமை போக்கி சமுதாயத்தில் சாதி சமய உயர்ந்த தாழ்ந்த வேற்றுமைகளை களைந்து தீவிரவாதத்தை வேரறுத்து என்றும் உம் அன்பினால் நாட்டை சமநெறியுடன் வழிநடத்தி இறையரசின் முடிவிலா அமைதியில் உலக நாடுகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து செயல்பட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, நாங்கள் யாவரும் எங்கள் ஆண்டவரின் வருகை நெருங்கிவிட்டதை உணர்ந்து எங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்தி நீர் எங்களிடம் வர வழியை ஆயத்தமாக்கி எங்கள் பாதையை செம்மையாக்கி வாழவும், ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காக போரிடவும், பசித்திருப்போருக்கு உணவளிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பெற்று தரவும் எங்களுக்கு முழு பலத்தையும் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, நாங்கள் என்றென்றும் அகமகிழ்வுடன் உமது இல்லத்திற்கு வந்து நீர் எங்கள் பாவங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பீர் என்ற நம்பிக்கையில் உம்மை போற்றி வேண்டி வாழவும், உம் அளவற்ற கொடைகளால் நீர் எங்களை நிரப்பி உம்மில் நாங்கள் என்றும் அன்பு கூர்ந்து முடிவிலா வாழ்வு பெற்று வாழவும், நாங்கள் என்றென்றும் நீர் தரும் இந்த வாழ்க்கைக்கு சாட்சியம் பகர்ந்து வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி இந்த இறை பிரசனம் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருப்பதை நாம் உணர்வோம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாய் அழைப்பு பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் நம்மை தண்டிப்பதற்காகவோ, நம்மை அழிப்பதற்காகவோ, நாசப்படுத்துவதற்காகவோ ஆண்டவர் இயேசு வரவில்லை. மாறாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வருகிறார்.
நம்முடைய வாழ்க்கையை நேரிய பாதையிலே எடுத்துச் செல்ல வருகிறார். அகமகிழ்வோம், ஆண்டவரில் என்றும் அகமகிழ்வோம். தூய்மையான பரிசுத்தமான ஒரு இதயத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளுவோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு வருகிறார், நம்முடைய இதயத்திலே பிறக்க இருக்கிறார். ஆடம்பரமோ வெள்ளி அடையாளங்களோ அவருடைய பிறப்புக்கு தேவையில்லை. பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஒரு சூழ்நிலை, ஏழை எளிய மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று. தாகத்தோடு ஆண்டவரை தேடி அந்த 3 ஞானிகளுக்கு அந்த நற்செய்தி வெளிப்படுத்தப்பட்டது, ஏரோதுக்கு அல்ல. ஏனா அவன் தீயவனாக இருந்தான். பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு மட்டுமே, இறையறைசை சார்ந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே ஆண்டவர் வெளிப்படுத்தப்படுகிறார். அது நானாக இருக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய இதயமாக இருக்க வேண்டும் அல்லவா? வேண்டுவோம். அந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். ஆண்டவரே, என்னுடைய இதயத்தை நான் உமக்காக தயார் செய்கிறேன். ஆண்டவரே, வாரும், வந்து என்னுடைய இதயத்திலே குடிகொள்ளும். ஆண்டவரே, அன்பினாலும் மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் ஒற்றுமையினாலும் ஆண்டவரே என்னுடைய இதயத்தை நிரப்பி என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லபமிக்க நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த அப்போதை பெற்றுக்கொண்டும் நிலத்தின் விளையும் உழைப்பின் பயன்மான வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். நடத்துலகின் இறைவாமை போற்றுகிற விதாசத்தை பெற்றுக்கொண்டும் ஆசை கடிமைக்கு பயணமான ரசம் கொடுக்கிறோம். இந்த வாழ்வழிக்கும் பானமாக மாறும் வாக்கு பெறுவார். கண்களில்
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒரு இறை குடும்பமாக இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த பரிசுத்தமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். உயிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்தர் சபை அனைத்து நலனுக்காகவும் உமது பெயரை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையே, எங்கள் அர்ப்பணத்தை வெளிப்படுத்த நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இக்காணிக்கை உமக்கேற்ற பலிபொருளாய் மாறுவதாக. இதனால் நீ நிறுவிய புனிதமான இம்மறை நிகழ்ச்சி நிறைவேறவும் ஆற்றல் மிக்க உமது மீட்பு செயல் எங்களுக்கு பயனளிக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் பேணி வளர்த்தார். எங்கள் மீட்பராம் ஆண்டவர் இயேசு வருவார் என அருளப்பெற அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை நாங்கள் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கவும் அவரே செய்தருளினார். ஆகவே இறைவா, தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானகச் சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. மகிமையா
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். சூரியன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு இரக்கமுள்ள பிதாவே, உமக்காக மக்களை இடையறாத ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உம் திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியினால் புனிதமாக்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவுருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். எமக்காக பிறந்தீர், எமக்காக மரித்தீர், எமக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எமக்காக பிறந்தீர், எமக்காக மரித்தீர், எமக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவிதாமே ஒன்று சேர்த்தருள வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், குருக்கள், திருப்பணியாளர், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயாரான மாட்சிமைமிக்க மரியாள், அவரது அன்பு கணவர் புனித சூசையப்பர், அப்போஸ்தலர், மறை சாட்சியர், புனித பவுலடியார், எம் தந்தை ஜேம்ஸ் அல்பெரியோனே மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்து மரம் வருள உம்மை மன்றாடுகிறோம். இவரோடு இவரு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு இறையரசு இம்மண்ணில் மலர ஒன்றாக பாடிடுவோம். அடைத்தாழும் எங்கள் அன்பு தந்தையே, உம் திருநாமம் என்னாவில் என்றென்றும் புகழ்ந்திடட்டும். உமது அரசு வருக வருகவே, உம்முடைய மாட்சிமை வானுலகில் போல இம்மண்ணுலகில் அமைந்திடுக. உமது உம்முடைய மாட்சிமை வானுலகில் போல இம்மண்ணுலகில் அமைந்திடுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு வழங்கும் வழங்கும். தீமை செய்தோரை நான் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் மன்னியும். சோதனையில் செயல்களில் வாழாதபடிக்கு இம்மண்ணுலகில் காத்தருளும். சோதனையில் எங்களை விழவிட வேண்டாம், தீய செயல்களில் வாழாதபடிக்கு இம்மண்ணுலகில் காத்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து காத்தருளும். உமது இரக்க உதவியாலே பாவத்தை விட்டு விடவே எம் மீட்பராம் இயேசுவின் வருகையையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். என்றென்றும் உமக்கு உரியனவாகி மண்ணுலகில் அமைந்திடுக. சமாதானம் தருவேனென்று சீடருக்கு கூறும் இயேசுவே, எம் பாவம் பாராமல் அமைதி தர ஜெபிக்கின்றோ.
ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றோ இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அகமகிழ்வோம், மகிழ்ச்சி அடைவோம். இதோ இவர் நம்மை நாடி தேடி வந்து கொண்டிருக்கிறார். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தெழுந்தளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியரிடம் என் ஆன்மா குணமடையும்.
இறை இரக்கம் மன்றாட்டு. அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே, அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே, பாவைகளின் நம்பிக்கையும் மீட்புமானவரே, மனுவரிடத்தில் எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே, இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருதலத்தில் கூடியுள்ளோம். உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும். அநாதைகளையும் விதவைகளையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும். உமது இரக்கப்பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும். அன்பின் திருவுருவே, ஒற்றுமையின் அடையாளமே, விண்ணக மருத்துவரே, தீராத நோய், வறுமை, துன்பத்தோரைகளினால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதி இல்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். ஓ என் இனிய இயேசுவே, பாவ மன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீரும் உன்மீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாய் இருப்பதாக. என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக. மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்திய இளைப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும். ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டாடிய திருநிகழ்ச்சியின் வழியாக உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவற்றின் ஆற்றலால் நாங்கள் தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை தகுதியுடன் கொண்டாட அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்ற அகமகிழ்வோடு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.